ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் ஸ்டாகர். லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்துருந்தோம். இன்ஃப்ளேஷன் அப்டின்னா என்னன்னு ஒரு மாரி லைட்டா விட்டு அப்படியே போயிட்டேன். ஸோ இந்த வீடியோல நம்ம ஷார்ட்ஸ் வீடியோல தான் கவர் பண்ணலான்ட்டு பார்த்தேன். ஆனா டீட்டெயில்டா வருது வீடியோ. அதனால கொஞ்சம் லென்த்தியா வரும் வீடியோ. நம்ம வந்து டீட்டெயிலா என்னன்னு பார்ப்போம். இன்ஃப்ளேஷன் என்னது அப்டின்ட்டு. ஸோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிளா வந்து இட்லி எடுத்துக்குவோம். இட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு காலத்தில ஒரு 40 வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னாடி 50 காசு தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ரூ. 1 மாறிச்சு, ரூ. 2 மாறுச்சு, ரூ. 5 மாறுச்சு, ரூ. 8 மாறுச்சு, ரூ. 10 மாறுச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10 தான் மேக்ஸிமமா கொஞ்சம் பெரிய பெரிய சிட்டிலலாம் இருக்கும். ரூ. 8 இருக்கும். சின்ன சின்ன கிராமத்தில பார்த்தீங்கன்னா, ரூ. 5 இருக்கும். ஸோ இந்த விலை ஏறுனது என்ன காரணம்? இந்த விலை ஏறுச்சு பார்த்தீங்களா? ஒரு காலத்துல இருந்து 50 காசுலேருந்து ரூ. 10 மாறுச்சு. இந்த ஏறுன விலைனால தான் இந்த ஏறுன விலைய தான் நம்ம இன்ஃப்ளேஷன்னு சொல்றோம். ஒரு காலத்துல 50 காசு இருந்த இட்லி வந்து இப்ப ரூ. 10 விக்கிது. இந்த விலை 50 காசுலேருந்து ரூ. 10 மாறுச்சு பார்த்தீங்களா? இதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ இத பத்தி தான் நம்ம இப்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம இதுவே டீட்டெயிலா பார்ப்போமே பாருங்க. இட்லி வந்து எதுல செய்றாங்க? அரிசியில செய்றாங்க. ஸோ அரிசியோட விலை கூடுனனால தான் இட்லியோட விலையும் கூடுது. வேற என்னென்ன பொருள்லாம் இருக்கும்? வேல ஆள் ஆள் தேவைப்படும். ஆள் தேவைப்படும்னா ஒர்க்கர் தேவைப்படுவாங்க. ஒர்க்கருக்கு காசு குடுக்கணும். ஸோ அந்த ஒர்க்கருக்கு காசு குடுக்குறனாலயும் இட்லியோட விலை ஏறும். ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளும் பார்த்தீங்கன்னா, ஒரு காரணம் தான் விலை ஏறுறதுக்கு. இது ஒரு நீங்க எப்படி சொல்லலாம்னா, இது ஒரு லூப் தான். லூப் எப்படின்னா, ஒர்க்கருக்கு ஏன் அதிகமா காசு குடுக்கணும்? அதிகமா காசு குடுக்கறனால தானே விலை ஏறுது. அப்போ அவங்க அவங்களுக்கும் ஒரு சில தேவைகள் இருக்கும். அவங்க இட்லி மட்டுமா வாங்க போறாங்க, மத்த பொருளும் வாங்கணும். மத்த பொருள் வந்து அதிகமா விக்கிறனால, அதிக விலையில விக்கிறனால தான், அவங்களுக்கு சம்பளம் அதிகமா குடுக்க வேண்டியதா இருக்கு. அவங்க சம்பளம் அதிகமா வாங்குனா தான், அவங்க மத்த பொருள வாங்க முடியும். ஸோ, மத்த பொருள் ஏன் கூடுச்சு? ஸோ, இது ஒரு லூப்ல தான் கனெக்ட் ஆகும். இந்த பொருள் அதிகமானனால தான், இந்த பொருள் அதிகமாகுது. இந்த பொருள் அதிகமானனால தான், இந்த பொருள் அதிகமாகும். ஸோ, ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இதில கனெக்ட்டா இருக்கும். ஆனா, இது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு மெயின் கனெக்டட் ஒரு பொருளு. அதுதான் கச்சா எண்ணெய். க்ரூட் ஆயில்ன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த க்ரூட் ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலு, டீசலு அதில தான் தயாரிப்பாங்க. அந்த ஒரே ஒரு பொருள் அதோட விலை கூடுறனால தான், இந்த மொத்தம் இன்ஃப்ளேஷனே உருவாகுது. இந்த க்ரூட் ஆயில் ஏன் விலை கூடுது அப்படின்னு நம்ம அடுத்து பார்ப்போம். டீட்டெயிலா போகும். கொஞ்சம் லென்த்தியா இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனா இன்ஃப்ளேஷன் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெளிவா புரியும். மத்தபடி அடுத்து வேற என்னென்ன காரணம்லாம் இருக்கும் இன்ஃப்ளேஷன் கூடுறதுக்கு அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம் பாருங்களேன். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் அதிகமாகிறது. அதாவது உங்ககிட்ட ஒரு ரூ. 100 இருக்கு. உங்ககிட்ட ஒரு ரூ. 100 இருக்கு. இன்னொரு ஆள்ட்டயும் ரூ. 100 இருக்கு. இன்னொரு ஆள்ட்டயும் ரூ. 100 இருக்கு. ஒரு 3 பேர் ரூ. 100 வச்சிருக்காங்க. ஆனா, அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 தான். ஆனா, ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. ஸோ 3 பேரும் அதுக்கு சண்டை போடுறாங்க. எனக்கு இந்த பொருள் வேணும், இந்த ஒரு பொருள் வேணும் அப்டின்ட்டு. ஸோ இந்த விக்கிறவன் என்ன செய்வான்னா, இந்த பொருள ரூ. 300 ஆக்கிருவான். ரூ. 300 ஆக்கிட்டான்னா, 3 பேராலயும் வாங்க முடியாது. ஸோ இங்க என்னாச்சு? பொருளோட விலை கூடுச்சு. பொருளோட விலை கூடுனது தான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்ப கோவிட்-19ல பாத்தீங்களேன், கோவிட்-19ல என்னாச்சு? எல்லாரும் செலவழிக்கிறத தான் பாத்தாங்க. எல்லாத்துலயும் காசு இருந்துச்சு. கவர்மெண்ட்டும் நெறையா ஃபண்டு ஒதுக்குனாங்க. ஸோ ஒவ்வொரு ஆள்ட்டயும் காசு இருக்கு. ஆனா பொருள் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா கோவிட்ல வந்து எல்லா ஃபேக்டரியும் அடைச்சிருந்துச்சு. எதுவுமே ஒர்க் ஆகல. எதுவுமே ஒர்க் ஆகாதனால பொருள் எதுவும் உருவாக்க முடியல அவங்களால. பொருள் உருவாக்க முடியாதனால மக்களோட டிமாண்ட் அதிகமாச்சு. அதனால அந்த பொருளோட விலை ஏறிருச்சு. அந்த பொருளோட விலை ஏறுனது தான் இன்ஃப்ளேஷன். இங்க என்னாச்சு? வாங்குறவங்க நெறையா பேர் இருக்காங்க. ஆனா விக்கிறவங்க இவ்வளோ தான் இருக்காங்க. எல்லாரும் போட்டி போடுறாங்க. எனக்கு வேணும், வேணும், வேணும்ன்ட்டு. ஸோ எல்லாரும் போட்டி போடுறனால, அந்த வேணும் அப்படிங்கிறதுனால தான், இந்த சின்ன பொருளோட விலை வந்து அதிகமாயிருது. இந்த அதிகமாகறனால தான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்னா, கம்பெனி என்ன செய்றாங்கன்னா, அந்த பொருளோட விலைய ஏத்திர்றாங்க. அந்த பொருளோட விலைய ஏத்துறனால, அந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் உருவாகுது. ஏன் பொருளோட விலை ஏத்துறாங்க? அதே தான். டிமாண்டு, சப்ளை. இங்க தான் அந்த சப்ளைங்கிற இடத்துல தான் இன்ஃப்ளேஷனே உருவாகுது.
சப்ளைங்கிற இடத்துல இன்ஃப்ளேஷன் உருவாகிறனால தான் ஒவ்வொரு பொருளோட விலையும் ஏறும். இந்த ஒரு பொருளோட விலை ஏறுச்சுன்னா, எல்லா பொருளோட விலையும் ஏற ஆரம்பிச்சிரும். இதுவும் ஏறும், இதுவும் ஏறும், இதுவும் ஏறும், இதுவும் ஏறும். எல்லாமே ஏறும். ஸோ இதான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். அடுத்து எக்ஸசிவ் மனி சப்ளை. எக்ஸசிவ் மனி சப்ளைனா, மக்கள்ட்ட வந்து பணம் அதிகமாயிருச்சு. ஒரு ஆள்ட்ட வந்து ஒரு ரூ. 1000 இருக்கு. திடீர்னு அவன்ட்ட ஒரு ரூ. 10,000 வந்துருது. அவன் என்ன செய்வான்? சும்மா வச்சிருக்க மாட்டான்ல. எக்ஸசிவ் மனி சப்ளை. அவன்ட்ட பணம் நெறையா இருக்கறனால அவன் என்ன செய்வான்? நெறையா செலவழிப்பான். அதே இது ஒட்டுமொத்த ஊர்ட்டயே நெறையா பணம் இருந்துச்சுன்னா, அவங்க நெறையா செலவழிப்பாங்க. ஸோ, இங்கேயும் அந்த டிமாண்ட் சப்ளை தான் வருது. டிமாண்ட் சப்ளையும் கச்சா எண்ணெயும் தான் மெயினேவும். டிமாண்ட் சப்ளையும் கச்சா எண்ணெயும் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு வையேன், உலக இன்ஃப்ளேஷன் வந்து 0% ஆயிரும். எப்படி? உலக இன்ஃப்ளேஷனே 0% தான். அப்ப விலையே எங்கேயும் ஏறாது. ஆனா, இதானே இம்பார்ட்டன்ட்டேவும். யாராலயும் அத கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது உலகத்துல வந்து இருக்கும். அது இல்லாம இருக்கிறதும் ஒரு ஆபத்து தான். இல்லாம இருக்கிறதும் ஒரு ஆபத்து தான். அது எப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். அடுத்து கரன்சி டிப்ரிசியேஷன். கரன்சி டிப்ரிசியேஷன்னா, நம்ம யுஎஸ் டாலர் இருக்கு பார்த்தீங்களா? யுஎஸ் டாலரும், இந்தியன் ரூபியும் இப்போ வந்து ஒரு 86 கிட்ட போய்க்கிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒரு டாலரோட விலை ரூ. 86. சரியா? அதே இது ஒரு 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாலர் வந்து ரூ. 10 தான் இருந்துச்சு. ஸோ, கச்சா எண்ணெய் வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா, ரூ. 10க்கு ஒரு பேரல் வாங்கியிருப்போம். அதே இது இப்ப ரூ. 86க்கு ஒரு பேரல் வாங்குறோம். அதாவது அந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெய். அத வச்சு தான் இந்த பெட்ரோல், டீசல்லாம் உருவாக்குறாங்க. ஸோ, பார்த்தீங்களா? ரூ. 10க்கு நம்ம எங்க பேரல் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப ரூ. 86க்கு பேரல் வாங்குறோம். ஸோ, இங்கேருந்து தான் இன்ஃப்ளேஷன் உருவாகுது. சுத்தி வளைச்சு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் சப்ளை, அப்புறம் கச்சா எண்ணெய். இதான் மெயினேவும். இந்த கரன்சி டிப்ரிசியேஷன். இதனால தான் இதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் ஏறுது. கச்சா எண்ணெய் ஏறுனனால நம்ம அம் நம்மளுக்கு இதுவும் இன்ஃப்ளேஷனும் ஏறுது. ஸோ, இம்போர்ட் அதிகமாகுது. யுஎஸ் டாலர் வந்து வீக் ஆகுது இந்தியன் ரூபி. யுஎஸ் டாலருக்கு ஏத்த மாரி. இது வந்து கரன்சி டிப்ரிசியேஷன். நம்ம வந்து இந்தியன் ரூபி வந்து வீக் ஆகிக்கிட்டே போகுது. அடுத்து சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன். சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், க்ரூட் ஆயில் தான். இப்போ வந்து ஈரான், இஸ்ரேல் போர் போய்க்கிட்டு இருக்கு. ஈரான், இஸ்ரேல் போர் போய்க்கிட்டு இருக்கிறனால, ஈரான்ல தான் 25% க்ரூட் ஆயில் வந்து ஈரான்ல இருந்து தான் இம்போர்ட் ஆகும். 25% குளோபல் சப்ளை ஈரான்ல இருந்து தான் போகுது. ஸோ, இப்ப அந்த ஈரான், இஸ்ரேல் போர் நடக்கிறனால, ஒட்டுமொத்தம் குளோபல் சப்ளையும் கொஞ்சம் பயந்திருக்கு. ஏன் பயந்திருக்குன்னா, க்ரூட் ஆயிலோட விலை ஏறிரும். க்ரூட் ஆயில் விலை ஏறுச்சுன்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா, நம்ம ஜிடிபி குறையும். இதான் மெயினேவும். அடுத்து பாருங்க. இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து அவ்வளவா நம்ம பார்த்ததில்ல. பட்டு ஏதோ ஒரு இடத்துல தான் இந்த மாரி நடக்கும். இதில என்ன சொல்றாங்க பாருங்களேன். அதாவது பிசினஸும், அவங்க வேலை செய்ற வொர்க்கர்ஸும் ஃபியூச்சர்ல இன்ஃப்ளேஷன் வந்துரும் அப்படிங்கிற பயத்துல எல்லாமே முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிரும். எல்லாமே முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிரும்னா, அவங்க என்ன சொல்றாங்க, ஃபியூச்சர்ல வந்து இன்ஃப்ளேஷன் வந்துரும். ஸோ, நம்ம என்ன செய்வோம்னா, பிரைஸையும் கூட்டிருவோம். பிரைஸ கூட்டிருவோம்னா, ப்ராடக்ட்டோட பிரைஸ கூட்டிருவோம். அதே இது வேஜோட வேஜ்னா அந்த வொர்க்கர் வேலை செய்றவங்களுக்கு அவங்களுக்கும் பணம் அதிகமா குடுத்துருவோம். அட்வான்ஸா. இன்ஃப்ளேஷன் அங்க வரவே இல்ல. வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஃபியூச்சர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணி இது போடுறாங்க. இது மேக்ஸிமம் நடக்காது. பட் எக்ஸாம்பிளா நீங்க பார்த்தீங்கன்னா, லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் லைக் அர்ஜென்டினா அந்த மாரி ஹிஸ்ட்ரியில நடந்திருக்கு. ஹிஸ்ட்ரியில தான் நடந்திருக்கு. இது அவ்வளவா ஃபேஸ் பண்றது அவ்வளவா இல்ல. இத பத்தி அவ்வளவா பார்க்க வேணாம். பட் மெயின் மெயின் என்னதுன்னா, இது அடுத்து பாருங்க. மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலும் டிமாண்ட் சப்ளை. டிமாண்டு, சப்ளை. இதுதான் மெயினேவும்.
இது மேலே கீழே ஏறனால தான் ஒட்டுமொத்த இன்ஃப்ளேஷனே ஏறுது. நீங்கள் லாஸ்ட் 5 இயர் இந்தியாவில் இருக்கிற இன்ஃப்ளேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். 6.62% 2020ல். அதாவது இதில் ஒட்டுமொத்தம் பொருளோட விலையும் இருக்கும். அதாவது அரிசி விலை எவ்வளோ இருந்துச்சு, இந்த விலை பாலோட விலை எவ்வளோ இருந்துச்சு, ஒவ்வொரு பொருளோட விலை வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6% வந்து ஆவரேஜாக ஒவ்வொரு பொருளுக்கும் ஏறிக்க வாய்ப்பு இருக்கும். ஆவரேஜானா மொத்தம் நிறையா பொருள் விற்கிது, ப்ராடக்ட் வந்து நிறையா இருக்குது. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஆவரேஜாக 6.62%. அதாவது ரூ. 100க்கு ஒரு பொருள் விற்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா 2019ல் 2020ல் ரூ. 106 அந்த பொருள் விற்கிது. அதனால தான் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகுது. இந்த வருஷம் இப்போ 2025 போய்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் வந்து ஆர்பிஐ வந்து 3.7% வந்து இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்களா 2020ல் 6.6 இருந்துச்சு, இப்போ 3.7. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து யூகே ஆயில். யூகே ஆயில்னா க்ரூட் ஆயில் தான். அதாவது ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பேர் இருக்கும். அதாவது யூஎஸ் ஆயில் இருக்கும், யூகே ஆயில் இருக்கும். யூகே ஆயிலுங்கிறது பிரெண்ட் க்ரூடுன்னு சொல்லுவாங்க, பிரெண்ட் க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், 1974ல் எவ்வளோ இருந்திருக்கு? கிட்டத்தட்ட 15 ரூபா கிட்ட இருந்திருக்கு. ஆமாம், 15 ரூபா கிட்ட இருந்திருக்கும். 15 ரூபா, சாரி $15 இது. $15 கிட்ட இருந்திருக்கும். 2007-8 கிட்ட $140 முடிய போயிருக்கு. $140 எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ $1 இன்க்ரீஸ் ஆனாலேவும் பெட்ரோல் டீசல் விலை நிறையா இன்க்ரீஸ் ஆகும். $140 எங்கே போயிருக்கு? ஆனால் நம்ம கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். $140 வந்து அவங்க வாங்குறாங்க. அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்மளுக்கு ரீட்டெயிலில் கிடைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இதனால என்ன ஆகுது, கவர்மெண்ட் நிறையா செலவழிக்கிறாங்க. கவர்மெண்ட் நிறையா செலவழிக்கிறதுனால தான் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், ஒவ்வொரு பொருளோட விலையும் ஏறுது. இந்த யூகே ஆயில், அதாவது க்ரூட் ஆயில்ங்கிற ஒரு பொருள்னால தான் உலகமே டிபெண்டாக இருக்குது. இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் போர் நடக்கிறனாலையும் பார்த்திங்கன்னே, ஈரானில் ஏதாவது பிரச்சனையாகி அந்த 25% க்ரூட் ஆயிலால் சப்ளை பண்ண முடியலனா டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாச்சுன்னா க்ரூட் ஆயிலோட விலை மறுபடியும் 140க்கு போகும். இதுதான் பிரச்சனை. இப்போ இது பாருங்களேன், இது வந்து நம்ம யூஎஸ் டாலரும் இந்தியன் ருப்பியோட சார்ட்டு. எங்கேருந்து எங்கே போயிருக்குன்னு பாருங்கள். 1974 எவ்வளோ இருந்திருக்கு? 10 ரூபாயோட கீழே தான் இருந்திருக்கு. 8 ரூபா 7 ரூபா கிட்ட தான் இருந்திருக்கு. 8 ரூபா 7 ரூபாய்க்கு நம்ம சாரி 8 ரூபா 7 ரூபாவில், அதாவது டாலர் கணக்கில் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 8 ரூபா 7 ரூபா கிட்ட இருந்திருக்கு. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் $10 வைங்களேன். $10 எவ்வளோ வருது? 200 ரூபா. 200 ரூபாய்க்கு நம்ம ஒரு பேரல் வாங்கியிருக்கோம். இப்போது 76 கிட்டத்தட்ட நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள். 76 × 86 எவ்வளோ வருதுண்டு. இவ்வளோ ரூபாய்க்கு நம்ம ஒரு பேரல் வாங்குகிறோம். எங்கேருந்து எங்கே போயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதான் இன்ஃப்ளேஷனு. மெயின் காரணம் என்னது? டிமாண்ட் சப்ளை, டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், அப்புறம் க்ரூட் ஆயில். இது ஒன்று, இது 2, இதுதான் மெயின் காரணமே. இதனால தான் இன்ஃப்ளேஷனே அதிகமாகுது. ஸோ ஒரு இட்லி 50 பைசாவுக்கு சாப்பிட்ற ஆள் 10 ரூபாய்க்கு சாப்பிட்றான். அப்படின்னா அவன் 50 காசில் ஒரு இட்லி வாங்குவான். ஆனால் அவன்கிட்ட 10 ரூபா இருந்துருந்துச்சுன்னா அவன் 20 இட்லி சாப்பிட்ருப்பான். இப்போ அதே 10 ரூபாய்க்கு அவன் ஒரு இட்லி தான் சாப்பிட முடியுது. இன்ஃப்ளேஷன் இருக்கணும், பட் ஒரு சிலவங்களுக்கு தோணும் இருக்கக்கூடாது அப்படின்னு. இன்ஃப்ளேஷன் இல்லைன்னா என்ன நடக்கும்? இதுக்கு ஆப்போசிட்டாக டீஃப்ளேஷன் ஒன்று இருக்குது. இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட்டாக டீஃப்ளேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற கவர்மெண்ட் வந்து ரொம்ப கவனிப்பாக இருப்பாங்க. இந்த டீஃப்ளேஷனும் இருந்துடக்கூடாது. டீஃப்ளேஷன் வந்துச்சுன்னா நம்ம இன்ஃப்ளேஷனை கவனிக்கணும். இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சுன்னா டீஃப்ளேஷனை கவனிக்கணும். இதுவும் லூப்பில் போய்கிட்டே இருக்கும். டிஃப்ளேஷன் வந்துச்சுன்னா இன்ஃப்ளேஷன் போகணும்.
இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடுச்சுன்னா டிஃப்ளேஷன் இருக்கும். டிஃப்ளேஷனும் அதிகமாயிடுச்சுன்னா இன்ஃப்ளேஷன். இது லூப்பில் போயிட்டே இருக்கும். இந்த லூப்னால இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், டிஃப்ளேஷனும் கம்மியாகும். ஸோ நம்ம மிடில் ரேஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஃப்ளேஷன் என்னதுன்னு. மற்றபடி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். குட் பை.